ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். மற்றொரு மகிழ்ச்சியான வேளையை தேவன் நமக்கு அருளியிருக்கிறார். வாருங்கள், இன்றைய தியானத்தை ஆரம்பிக்கலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தினந்தோறும் மோடு கூட செலவிடவும், மோடே கூட ஆரம்பிப்பதையும், ஞாயிற்றுக்கிழமையோ திங்கட்கிழமையோ எந்த நாளாக இருந்தாலும், எந்த பண்டிகையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஆண்டவரோடு இருப்பதையே பாக்கியம் என்றெண்ணி மோடு கூட ஆரம்பிப்பதே எங்களுக்கு ஆசீர்வாதம் என்று, நம்முடைய சந்நிதியில் இருக்கிற எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்குள் சந்தோஷப்படுவதே உண்மையான இளைப்பாறுதல், உண்மையான சமாதானம். சுவாசம் நின்று போச்சுன்னா நாம் என்னங்க செய்ய முடியும்? வாரத்துக்கு ஒரு தடவை மூச்சு விட முடியுமா? ஒவ்வொரு நொடி பொழுதும் சுவாசம், மூச்சு விடுதல் நடந்துகிட்டே இருக்கணும். நிமிஷத்திற்கு 23 தடவை சுவாசித்தல் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு தடவை நின்று போனாலும் மூச்சு அடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்களா, அவ்வளோதான், கதை முடிஞ்சே போயிடும். தேவனுடனான நம்முடைய சம்பந்தம் அதே மாதிரி இருக்கணுங்க. நம்முடைய இருதய துடிப்பில் ஆண்டவர் இருக்கணும். அவரோடே கூட ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். அதாவது அவர் என்னோடு நம்மோடு இருக்கிறார் என்ற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்காகத்தான் பாவங்களினாலே அக்கிரமத்தினாலே செத்துப்போயிருந்த நம்மை ஆண்டவர் பிழைக்க வைக்கிறார். ஆண்டவரை அறியாதவர்கள் தேவனை குறித்த யோசனை அவங்களுக்கு இருக்காதில்ல. தேவன் என்றால் அவர்களுடைய யூகத்தில் அவர்கள் எதையும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, ஜீவனுள்ள தேவனை கொண்டிருக்கிற நாமும் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். ஏதோ பாலகனாக பிறப்பதற்கு மாத்திரமே அல்ல, அல்லது நன்மைகளை அற்புதங்களை செய்வதற்கு மாத்திரமும் அல்ல, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பலியாகி அந்த பாவத்தை ஜெயிப்பதற்காக மட்டுமே இல்லைங்க. அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு, நாம் அவரோடும் இருப்பதற்கு, அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாவதற்கு இயேசு கிறிஸ்துவை நமக்காக அருளிச் செய்திருக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல முடியாத, சொல்லி அளவிட முடியாத, விவரிக்க முடியாத தேவன் நமக்காக அருளியிருக்கிற வரம், வெகுமதி, அவைகளுக்காக, அந்த வரங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன அந்த வரம்? இயேசு கிறிஸ்துவையே நமக்கு வரமாக அருளியிருக்கிறார். நமக்கு ஒரு கிஃப்டாக அருளியிருக்கிறார். நமக்கு ஒரு இரட்சகராக அருளியிருக்கிறார். நமக்காக, நம்மோடு இருப்பதற்காக அருளியிருக்கிறார். நமக்கு மெய்ப்பராயிருப்பதற்காக, நம்மை பிழைக்க வைப்பதற்காக, நம்மை மன்னிக்கிறதற்காக, நம்மை அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக ஆக்கிக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துதான். அவரே நமக்கான வரம், புத்தி, அறிவு, ஞானம், இப்படி சகல சம்பனராயிருக்கிறார். அவர் நமக்கு பணம் மட்டும்தான் தேவை என்றால் ஒரு கோடீஸ்வரரை அவர் அனுப்பி வைத்திருப்பார். நமக்கு வைத்தியம் மட்டும்தான் தேவை என்றால் ஒரு கைதேர்ந்த மருத்துவரை அனுப்பி வைத்திருப்பார். நமக்கு அம்யூஸ்மெண்ட்ஸ் தேவை என்றால், ஆடம்பரங்கள் மட்டும் போதும் என்றால் என்டர்டைனர்ஸை மாத்திரம் அனுப்பியிருந்திருப்பார். இவள் எல்லாமே இந்த உலகத்திலே எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் உண்மையான சமாதானம் தான் இல்லை. பாவம் மன்னிப்பு இல்லை. பாவ பாரங்களிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே. எனவே தேவையானது இரட்சகர் தான். இந்த ரட்சிப்பு என்பது பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஆச்சாரமான பக்தியை, நடத்தியை கடைபிடிப்பதனாலே தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. எனவேதான் இலவசமாக இந்த பெரிய ரட்சிப்பை நமக்கு அருளியிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்வது நம்மால் முடியாது. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் என்பது மரணம். எனவே பாவம் செய்கிற எவனும், எப்பேற்பட்டவனும் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய கிருபையற்றவர்களாய் போனார்கள், மகிமை இழந்து போனார்கள். ஆனால் நம்மை மன்னிக்கிறதற்காகவே அவர் வரமாக வந்தார். பாவ மன்னிப்பை நாம் வாங்க முடியாது. ரட்சிப்பின் வழியை நாமாக தேடி கண்டுபிடிக்க முடியாதென்று
ரட்சிப்பின் கர்த்தராக ஆண்டவர் நமக்கு வந்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பார்க்கும்போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். கவனிங்க, தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அதாவது இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது மாத்திரமே அல்ல, நித்திய ஜீவனை தருவதற்காக, மரித்ததற்கு பிறகும் கூட திரும்ப ஜீவிக்கின்ற ஒரு புதிய வாழ்க்கையை அருளுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய மரணத்தை விழுங்கிவிட்டார். அவர் மரணத்திற்கு ஏதுவானவனாக இருக்கிற பிசாசானவனை அந்த மரணத்தின் மூலமாய் ஜெயித்து வாழ்நாள் முழுவதும் மரண பயத்திற்கு அடிமையாக இருக்கின்ற நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக இந்த உலகத்தில் பிறந்து வந்தார் என்பது கடந்த சில நாட்களாக மிக முக்கியமாக நாம் தியானித்துக் கொண்டே வருகின்றோம். நீங்க நம்புறீங்களாங்க? இயேசு கிறிஸ்து எனக்கு எதுவுமே தரவில்லையே, எனக்கு என்ன கொடுத்தார், இயேசு எனக்கு என்ன கொடுத்தார் என்று அநேகர் சொல்வதின் நாட்களை நாம கேட்கிறோமே தவிர, இந்த பண்டிகை கூட நாங்க புது ட்ரெஸ் ஒன்றும் வாங்க முடியலையே, இந்த பண்டிகை எங்களுக்கு பண்டிகையா இல்லையே, அந்த நாட்கள் பண்டிகை நாட்கள் போல இல்லை என்று சொல்லுகிறவர்கள், ஐயோ அவர் என்ன தந்திருக்கிறார், அவர் பெரிய ரட்சிப்பை அருளி இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய வரம் நமக்கு. இயேசு நம்மோடு இருந்தால் நமக்கு சுகம், நமக்கு சமாதானம், நமக்கு நன்மைகள், நமக்கு மரணத்திலிருந்து விடுதலை, நமக்கு நித்திய ஜீவன், நமக்கு பரலோக ராஜ்யத்தின் வாரிசுத்துவம். அப்ப கிறிஸ்துவே நமக்காக அருளியிருக்கிற போது, அவருக்குள் எல்லாவற்றையும் வைத்து அவரையே நமக்கு தந்தருளியிருக்கிற போது என்ன தந்தார்னு கேட்டா அப்படி புத்தி, அறிவு, ஞானம் சகல சம்மனராக இருக்கிறார் அல்லவா அவர். அவரை கொண்டிருக்கிறவர்களுக்கு எல்லாமே இருக்கிறது. அதனால்தான் பக்தன் இப்படி சொல்லுகிறான், நீர் என்னோடு இருக்கிற போது இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு அவசியம் இல்லை. இந்த உலகத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நமக்கு அருளக்கூடிய இரட்சகரையே நமக்கு அருளியிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் நாம் அவரை துதிப்போம், அவருக்குள் சந்தோஷமாகவும் இருப்போம். தேவனுடைய வரம் என்றால் என்னங்க? ஒரு விஷயம் சமாரியா ஸ்திரீயினிடத்தில் என்ன சொன்னார்னு பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும், தேவனுடைய ஈவு வரம் அப்படின்னு என்ன, பணமா, நகையா, வெள்ளியா, பொன்னா, சொத்துக்களா? வரம் வேணும், ஈவு வேணும்னு தேவனிடத்துல கேட்கிறோம். என்னங்க அது? யாரோ ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவர் எனக்கு வரம் வேணும் அப்படின்னு. ஆண்டவர் சரி என்ன வேணும்னு கேட்டான். நான் தொடர்றதெல்லாம் பொன்னாகணுங்கிற வரம் வேணும்னாரா. தந்தையன் எடுத்துக்க பக்தனே என்று சொன்னோன்ன அவன் பெற்றுக்கொண்டு அதை தொட்டா இதை தொட்டா எதை தொட்டாலும் தொடர்றதெல்லாம் பொன்னாகுது. அது பயங்கரமான பூரிப்புல, சந்தோஷத்துல. அப்படியே அவர் வீட்டுக்கு வரும்போது அவருடைய மகள் டேடி அப்படின்னு ஓடி வந்தன, வா மகளே என் தங்கமேன்னு தூக்குனாராம். மகள் அப்படியே பொன்னாயிட்டாளாம். தங்கம் விலையேற பெற்றதா, மகள் விலையேற பெற்றவளா? மகளின் மதிப்பை காட்டிலும் தங்கம் முக்கியமா அல்லது மகள் உனக்கு முக்கியமா? இப்ப என்ன செய்ய முடியும்? ஐயோ, அதை கவனித்த மனைவி அப்படியே ஷாக் ஆயிட்டான். சரி, வேகமாவது சாப்பாடு போடுனா, சாப்பாடு போட்ட உடனே அந்த சாதத்தை பிசைஞ்சு அப்படியே தன் வாயில போடும்போது அதுவும் பொன்னாக மாறி அப்படியே சாப்பிட்டு மூச்சு விட முடியாம இறந்து போயிட்டாராம். தேவனுடைய ஈவு என்பது பொன்னல்ல, பணமல்ல, உலகமல்ல. நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அந்த ஈவை அருளுகிற, அந்த வரத்தை அருளுகிற தேவன் இயேசு கிறிஸ்து என்ற விஷயத்தை நீ அறிந்திருந்தாயானால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு ஜெயம் உள்ளது என்பதை நீ உணர்ந்தால், எல்லா தேவைகளையும் சந்திக்கிற நாமம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாமங்களைக் காட்டிலும் மேன்மையான நாமம் என்பதை நீ உணர்ந்து கொண்டால், நீ அவரிடத்தில் கேட்பாய். நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கையில இந்த உலகத்தில் அது இல்ல, இது இல்ல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு புலம்புறதுல என்ன அர்த்தம்? அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை அருளுகிறவர். என்ன தண்ணீருங்க? ஜீவ தண்ணீர். பிற தண்ணீரை குடிச்சா தாகம் வரும். ஜீவ தண்ணீரை அருளுவேன் என்றார். நான் தருகிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் இருக்காது. இன்னைக்கு மனிதனுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி இருக்காது, எவ்வளவு வாங்கினாலும் திருப்தி இருக்காது, எவ்வளவு இருந்தாலும் திருப்தி இருக்காது. அப்படித்தானே? எவ்வளவு அனுபவித்தால் இன்னும் திருப்தி இல்லாத மாதிரியே ஒரு சூழல் இருப்பான். ஆனால் தேவனோ பரம திருப்தியை தருகின்றவராயிருக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை அருளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இதோ எனக்கு தேவன் தரவில்லை என்று ஒரு நாளும் நினையாமல்,
தேவன் இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு கூட இந்த புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு, குறைவுகளை பார்த்துக்கிட்டு சோர்ந்து போயிருக்கிறியா? உனக்கு இலவசமாய் ஆண்டவர் அருளுகிற அந்த பெரிய ரட்சிப்பு, இன்னும் சகல ஆசீர்வாதங்களை வேலை குறித்து சந்தோஷப்படுகிறாயா? எப்ப பார்த்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்ற அந்த உலகத்தில் இருக்கிற வஸ்து, வாகனங்கள், இந்த உலகத்தின் காரியங்களே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் இன்னொரு வசனம், கொரிந்தியர் முதலாவது நிருபம் 15வது அதிகாரம் 19வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பாக்குறீங்களா? பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? நோட் பண்ணியாவது வச்சுக்கிறீங்களா? இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தேவனுக்கு முன்பாக சரி செய்து கொள்வது அவசியம். கொரிந்தியர் முதலாவது நிருபம் 15வது அதிகாரம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம், அதாவது இந்த வாழ்க்கைக்காக மட்டுமே, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்காக மாத்திரமே இயேசுவை நம்பிக்கொண்டிருந்தால், ஆரோக்கியமாக இருக்கணும்னு, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு, நல்ல வருமானம் கிடைக்கணும்னு, நல்ல வீடு கட்டணும்னு, நல்ல பிள்ளைங்க இருக்கணும்னு, நல்ல விவாகம் நடக்கணும்னு, நல்ல வாஸ்து வாகனங்கள்லாம் இருக்கணும்னு, கேட்கிற எல்லாவற்றையும் உலக பிரகாரமானது ஆண்டவர் அருளணும்னு, அதுக்காக மாத்திரமே ஆண்டவரை நம்பிக்கொண்டு இருப்போம் என்றால், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். கிறிஸ்தவனை நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, சகோதரனே, சகோதரியே, எதற்காக நம்புகிறாய்? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம்தானா? இந்த வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற காரியங்களுக்கு மாத்திரம்தானா? அல்லது ஆண்டவர் அருளுகிற நித்திய ஜீவனுக்காக காத்திருக்கிறாயா? பரலோக ராஜ்யத்திற்காக ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறாயா? அந்த ஒரு கள்ளன், இயேசுவோடு கூட சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கள்ளன் கேட்கிறான், இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். அடடடா, எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபம் பண்றீங்க? என்னுடைய பாவங்கள் அப்பா பாதாளத்திற்கு என்னை கொண்டு போகிறது, என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து என்னை உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசாக ஏற்றுக்கொள்ளுங்க ராஜான்னு ஜெபிக்கிறீங்களாங்க? இந்த வாழ்க்கை முக்கியமே இல்லைங்க. 70 வயசு இல்ல, பலம் இருந்தா 80 வயசு, சரி 100 வருஷம் கூட வாழ்ந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் மறைத்துதான் ஆகணும். மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கே திரும்பும், ஆவியோ தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும். எனவே ஆண்டவர்களும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்கள், யுகயுகமாய் காலங்காலமாய் பசியற்ற, தாகமற்ற, மரணமற்ற, நோயற்ற, பாடுகளற்ற அந்த பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளாக ஆண்டவரோடு கூட யுகயுகமாய் இருக்க போகிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதை அருளுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நித்திய ஜீவனை அருளுவதற்காக வந்தவர் அவர். ஜீவ தண்ணீரை நமக்கு அருளுவதற்காக வந்தவர். ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன ஆண்டவர். என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்க மாட்டான், மரித்தாலும் பிழைப்பான் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர். அவரை நீ நம்புகிறாயா? அது இந்த உலகத்துக்காகவா, அல்லது இந்த உலகத்தை விட்டு போன பின்பு இருக்கிற நித்தியமான அந்த ஜீவனுக்காகவா? இந்த உலகத்துக்கானவைகளை கேட்க வேண்டாம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு தரப்படும். கட்டாயமாக ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு இந்த உலகத்திலும் கூட அநேக விதமான பிரதிபலன்களை அவர் அருளுவார். இகத்திலும் பரத்திலும் கூட தேவன் ஆசீர்வதிப்பார் என்ற வாக்கு இருக்கிறதே. ஆனால் இம்மைக்காக மாத்திரமே தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தால், அவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால், அப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். தேவன் ஈவாக அருளியிருக்கிற அந்த பெரிய ரட்சிப்பை, அந்த ரட்சிப்புக்கு காரணராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே நமக்காக அவர் கொடுத்திருக்கையில் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டாமா? அன்று சீமோன் இயேசு கிறிஸ்துவை பாலகனாக தன்னுடைய கைகளிலே ஏந்திக் கொண்ட போது, பிதாவே, உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்ற அந்த சிசுவுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பார்த்தானவன். கிறிஸ்து என்னும் ரட்சகர் என்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தை இந்த உலகம் பூரா ஒலிக்குது இல்லையா? அந்த ரட்சகரை இன்று உன் ரட்சகராக பெற்றுவிட்டாயா? உண்மையான ரட்சகர் அருளுகிற அந்த ஈவை பெற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் அவருக்காக சாட்சியாக வாழ்வீர்களா? அதற்காக உங்களை ஆண்டவரிடத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இம்மைக்காக, இந்த வாழ்க்கைக்காக மாத்திரமே நாங்கள் ஆண்டவரை நம்புகிறவர்களா இல்லாமல், எப்பேற்பட்ட ரட்சிப்பின் பாக்கியத்தை எங்களுக்கு அருளியிருக்கிறீர் என்பதை, இலவசமாய் நீர் அருளிய மேன்மையான ரட்சிப்பை நாங்கள் அலட்சியப்படுத்தாமல், எங்களுக்காக எங்களுடைய ஸ்தானத்திலே மரித்து மரணத்தை
விழுங்கி எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அகற்றி எங்களுக்காக நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்தியிருக்கிற இயேசுவே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய மேன்மையான இரத்தத்தால் கழுவி நம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த வருஷ கடைசி நாட்களிலே உங்கள் வாழ்க்கை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். ஆழமான திடமான ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய ஆண்டவரிடத்திலே தனிமையிலே ஜெபியுங்கள். இந்த வருடத்தின் மீதம் இருக்கிற கொஞ்ச நாளை நாம் ஆண்டவருக்குள்ளாக பயன்படுத்திக் கொள்ள அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்று ஆண்டவருக்கு சித்தமானால் புதிய வருடத்தில் நாம் பிரவேசிக்கலாம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை ஷேர் செய்து லைக் செய்து உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு விடுங்கள். அது மட்டுமின்றி நம்முடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.